இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கி டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்படும், கல்வி நிறுவனங்கள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் கூடுதல் விலை விற்றா நடவடிக்கைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசு முன்மாதிரி அரசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கல்விக்கூடங்கள் நடத்துங்க, மருத்துவமனைகள் நடத்துங்க, டாஸ்மாக் கடைகளை நடத்தாதீங்க. நாங்கள் என்ன சொல்லனா 4765 கடையும் மூடிடுங்க. மது விற்று ஜனங்க வாழ்றதுன்றது ஆபத்தானது, ஒரு அரசு விற்கிறதுன்றது மோசமானதும் கூட. நீங்கள் மொத்த கடையும் மூடுங்க. அதே நேரத்தில் 1400 மணமகிழ் மன்றங்கள் இருக்குது, அது ஒன்றுத்தை கூட மூடுவேன்னு அறிவிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் பணக்காரன் நடத்துகிறான். அதை மூடுங்க, இழுத்து மூடுங்க, தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையானது அது இல்லை. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இருந்தால் போதும், மூடுங்க. சாராயத்தை விற்று அதன் மூலமாக வரது மூலமாக அரசு நடத்தாதீங்க. அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது, மாதிரி நிலையாணிகள் கொடுக்கணும், பணியந்திரம் கொடுக்கணும்னு இருக்குது. இந்த டாஸ்மாக் துறைக்கு 23 வருஷம் 11,000 ரூபாய் சம்பளத்தில் பிடித்த போக வாழ்கிறான். ஒரே ஒரு எம்எல்ஏ இப்போ ஜெயித்தவங்க இல்லை அமைச்சர் பட்டியலில் இடம் பெற்றவங்க யாராவது ஒருத்தர் இந்த 11,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்ந்து ஒரு மாதம் காட்டுங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஒரு துறையில் பணி நிரந்தரமே இல்லாத துறை என்று சொன்னால் டாஸ்மாக் கடைகள் தான். அதை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அவனை நசுக்குனாலும் சரி, ஆட்சிக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணும். உங்களால் 2,500 ரூபா கொடுக்க முடியல, தங்கம் கொடுக்க முடியல, மோதிரம் கொடுக்க முடியல, மற்றது கொடுக்க முடியலன்னா அதை அடிக்க வேண்டிய ஒரே இடம் டாஸ்மாக். நல்ல பேர். உண்மையாக தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறோம். ஏன்னா டாஸ்மாக் ஊழியர்களுடைய குடும்பங்கள் கூட தான் மாணவர் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, பாதிக்கப்படும் சொன்னால் முன்ன. அதே நேரத்தில் இந்த 23,000 பேருக்கும் நல்ல வழி காட்டுங்க. அவர்களுக்கு இன்றைக்கு அரசு ஊழியராக்கி அவர்களுக்கு ஒரு 23,000 பேர் வருஷம் உழைச்சிருக்கான். வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இல்லை 50,000 கோடி டாஸ்மாக் துறை கொடுத்தது. அவன் வேர்வை, ரத்தம், உழைப்பு அதுலேருந்து கொடுத்தது. நீங்கள் அவனுக்கு அரசு ஊழியராக்கி இந்த 23,000 சம்பளம், 23 வருஷத்துக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்து மாற்று பணி தயவு செஞ்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செஞ்சு பணியந்திரம் சொல்லியிருக்கீங்க. இவங்கெல்லாம் 23 வருஷம் வேலை பார்த்துட்டாங்க. 4 மடங்கு செஞ்சாச்சு, 4 மடங்கு செஞ்சாச்சு. நீங்கள் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்கள் வந்த உடனே 10 கையத்தில் முதல் கையத்தை எது போட்டிருக்கணும்னா 5 வருஷம் வேலை பார்த்த ஒப்பந்த முறையில் இருந்த டாஸ்மாக் ஊழியர், தூய்மை பணியாளர், செவிலியர், அரசு ஊழியர், ஆசிரியர், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அத்தனை துறையில் இருக்கக்கூடிய நிரந்தரப்படுத்தாத ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி அரசாணை போட்டிருக்கணும். அது செஞ்சுருக்கணும். நீங்கள் அதை செய்வதற்கு மாறாக நீங்கள் டாஸ்மாக்னுடைய இத்தனை 1000 தொழிலாளியை நடுத்தர நிறுத்தி உங்களுக்கு நல்ல பேரை மட்டும் வாங்கிக்கணும்னு நினைக்காதீங்க. மொத்த கடையும் மூடுங்க. மாற்று பணி இன்றைக்கி அரசு ஊழியராக்கி வேலையை வழங்குங்க. நீங்கள் கடையை மூட மாட்டேன்னு முடிவெடுத்தீங்கன்னா, எங்கள் வாழ்வாதாரத்தை சிதைச்சி தான் நீங்கள் நல்ல பேர் உங்கள் ஆட்சிக்கு வரணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அத்தனை கடைகளையும் டாஸ்மாக் ஊழியர்களே மூடுவார்கள். நாங்கள் மூடி தான் நியாயம் பெற முடியும்னா உங்களுக்கு சாராயத்தை விற்று எதுக்கு வருமானம் அரசுக்கு? நாங்கள் மூடி நியாயம் கேட்டு போகிறோம். இங்கே தமிழ்நாடு முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஆட்சியில் இப்போ யாரை எங்கே கூட்டணி கூப்பிடலான்றது கவனத்தோடு இருக்கீங்க. நடுத்தரில் டாஸ்மாக் ஊழியர் விடுவீங்களா? நடுத்தரில் டாஸ்மாக் ஊழியர் அதுக்கு யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. நீங்கள் எங்கள் ஊழியருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லலாம், டாஸ்மாக் கடையை மூடி நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். எந்த எல்லைக்கு சென்று போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த கவனத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எடப்பாடி இருக்கும்போதும் போராடணும், ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் போராடணும், விஜய் வந்த போதும் போராடணும். யார் ஆட்சி வந்த போது பணியந்திரத்துக்கு தீர்வே வரல. நாங்கள் ஒன்றும் நீங்கள் ஆட்சி முடியுமா 19 நாள் போராட்டம் நடத்தினோம். வெளியே 1000 பேர் எங்கள் தொழிலாளி இருக்கான், ரோட்டில் இருக்கான். 1.5 வருஷமாக பிழைப்பூதியம் கொடுக்காம ஒழுங்கு நடக்கல, வெளியே இருக்கான். உள்ளே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் சம்பளம் அறிவிச்சாங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அறிவிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த 1000 ரூபாய் காணும். 1000 பேர் வெளியே இருக்கிற தொழிலாளிக்கு பதிலை காணும். ஆனால் வந்த உடனே டாஸ்மாக் கடை அத்தனையும் மூடி நான் நல்ல பேரை மட்டும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். வாங்க, யார் வேணாம் என்ன? நாங்கள் போன ஆட்சிலையும் பண்ணோம், முந்தின இது சாக்குக்காக சொல்கிறேன் சார். ஒருத்தன் ஒரு கட்சி தூண்டி பண்ணுறாங்க, இல்லை இந்த ஆட்சியில் தான் பண்ணுறாங்க, போன ஆட்சியில். நீங்கள் முதல் லட்சணமாக ஒழுங்காக இருங்க. நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லி தான் வந்தீங்க. உங்களை பெரும்பான்மை இளைஞர்கள், மாணவர், பெண்கள்லாம் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்ததில் முக்கியமான வாக்குறுதி 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் பணிந்துன்னு சொன்னது. இந்த ஊழியர்களெல்லாம் பெரும்பான்மையை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீ நடுத்தல் நிறுத்துவீங்களா?
717 கடை மூடுசான் தொழிலாளி வாழ்க்கை என்ன? அதை பற்றி யார் பதில் சொல்கிறது? 10 ரூபா விற்றான் 10 ரூபா விற்றான். நீ 11,000 ரூபாயில் ஒரு எம்எல்ஏ வந்து வாழ்ந்து காட்ட சொல்லு. 11,000 ரூபாயில் ஒரு எம்எல்ஏவை இந்த சென்னையில் வாடகை பிடிச்சி வாழ்ந்து காட்ட சொல்லு. 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றான், கடைக்கு திருப்பி போகிறான், குண்டு எடுத்து அடிக்கிறான், கெட்ட வார்த்தை திட்டுறான், மிரட்டுறான், எல்லாம் செய்கிறான். பொதுமக்கள் கொடுக்குற டிப்ஸில் தான் வாழ்ந்துங்க. இது எதுக்கு தேவையில்லையே? அந்த 10 ரூபா வேணாங்க. ஜனங்கிட்ட வாங்குற 10 ரூபா வேணான்றது ஊழியர் தயாராக தான் இருக்காங்க. அதுக்கு நியாயமானது என்ன? அவனை பணியந்திரப்படுத்தி அவனுக்குரிய சம்பளம் கொடுத்தா, அதுக்கப்புறம் 10 ரூபா வாங்கினாலும் தூக்கி ஜெயிலில் போடு. அடுத்த விஷயம் நடவடிக்கை எடு. நாங்கள் நிறுத்து ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணும். நீங்கள் எது வேணால் செய்யணும். இந்த ஊழியர் தான் நடுத்து நிறுத்துவீங்களா? அதுக்கு விட மாட்டோம். அது யாராக இருந்தாலும் விட மாட்டோம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் விட மாட்டோம். எங்கள் போராட்டம் தொடரும். சார் நாங்களே சொல்கிறோமே சார், மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம், இதான் எங்கள் முழக்கம். நீங்கள் ஒரிஜினலாக இல்லையா நாங்கள் செக் பண்ணுறோம். நீங்கள் உண்மையாகவே மக்கள் மேலே நாங்கள் பதில் கேட்குறோம். நீ 4765 கடையை மூடாம பார்க்கலாம். 1400 மனமகிழ் மன்றங்களை மூடுங்க. நாங்கள் வரவேற்கிறோன்றோம். வேறு யார் வரவேற்கணும்? ஊழியர் வரவேற்கிறாங்க சார். நாங்கள் மூடுங்கன்றோம். உங்களுக்கு சாராயத்தித்து பிழைக்கணுன்ற எண்ணம் இருக்குது. உங்களுக்கு கண் துடைப்புக்கு சார் ஆட்சி வந்த போதெல்லாம் 200 கடை 400 கடை 300 கடை மூடுன்னு சொல்கிறதுலாம் வந்து வழக்கமாக பண்ணுறது சார். அது புதுசு இல்லை. உனக்கு ஒரிஜினலாக மூணுனா என்ன பண்ணா? தொழிலாளி வேலை கொடு ஃபஸ்ட்டு. அவனை மாற்று பண்ணி கொடுத்து மூடி தொலை. ஜனங்க வயிறு நல்லா, உடம்பு நல்லா இருக்கும். சாதாரண ஜனங்க நல்லா இருப்பாங்க. நாங்களே விரும்புகிறோம். தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் சந்தித்து தூய்மை பணியாளர் விஷயத்தை சந்தித்தோம். தூய்மை பணியாளர் கோரிக்கைக்கு அவர் நேரடியாக வர நேரம் வேணான்னு சொல்லி ஆதரவு கொடுக்க சந்தித்தோம். அப்போ தூய்மை பணியாளர் கோரிக்கை சம்பந்தம் அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போயிருந்தோம். இப்பயும் நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு மட்டும் பணியந்திரம் கேட்கல. டாஸ்மாக் ஊழியர் மட்டும் பணியந்திரம் படுத்து சொன்னால் சுயநலம். நாங்கள் உறுதியாக டாஸ்மாக் ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை, போக்குவரத்துறை, அத்தனை துறையும் நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஒப்பந்த முறையில் இருக்கிற 5 வருஷத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் பணியந்திரம் பார்த்தேன். அதை தயவு செஞ்சு செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இந்த கேள்வியே இல்லாது. டாஸ்மாக் கடைகளை, அனைத்து கடைகளை ஜோசப் விஜய் அரசாங்கமே, தமிழ்நாடு அரசாங்கமே இழுத்து மூடு, இழுத்து மூடு. மனமகிழ் மன்றங்களை, மனமகிழ் மன்றங்களை இழுத்து மூடு, இழுத்து மூடு. உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு. வேண்டாம் 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 சாராயம் வித்து வரும் காசில், சாராயம் வித்து வரும் காசில் தமிழ்நாடு அரசு வேண்டாம் வேண்டாம், தமிழ்நாடு அரசு வேண்டாம் வேண்டாம். நிறைவேற்று 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 நிறைவேற்று. 5 ஆண்டுகள் பணி புரிந்தால், ஒப்பந்த மையத்தில் பணி புரிந்தால், பணி நிரந்தரம் என்று சொன்னதை, தேர்தல் வாக்குறுதியை ஜோசப் விஜய் அரசாங்கமே, ஜோசப் விஜய் அரசாங்கமே நிறைவேற்று நிறைவேற்று. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு, போக்குவரத்து பணியாளர்களுக்கு, மின்சாரத்துறை பணியாளர்களுக்கு, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர் செவிலியர்களுக்கு பணி நிரந்தர கோரிக்கையை, பணி நிரந்தர கோரிக்கையை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று நிறைவேற்று. தமிழ்நாடு அரசை நிறைவேற்று, தமிழ்நாடு அரசை நிறைவேற்று.